தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் பகுதியை சேர்ந்தவர் அருள்ராஜ், 69 வயசு. இவர் சிஎஸ்ஐ சர்ச்சில் பாதிரியார். 2 நாளைக்கு முன்னாடி 12 வயது சிறுமி, அந்த கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த, அந்த சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிருக்காரு. 12 வயசு அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி ஏமாத்தி என்ன வேலை பண்ணிருப்பாருங்கிறத நீங்க புரிஞ்சுடுங்க. இப்ப அவரை கைது பண்ணிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, யாராவது இதை பத்தி பேசினாங்களா வெளியே? மாதர் சங்கம்னு ஒரு மூதவி சங்கம் இருக்கலாம், சீனாவில இருந்து ஏதாவது சொன்னா மட்டும் இவங்க செய்வாங்க. அந்த கும்பல் இருக்கா இல்லையா? அந்த பெண்மணிகள் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? இல்ல சீனாவுக்கு ஏதாவது டூருக்கு போயிட்டாங்களா? ஒருத்தர் கூட இதை பத்தி வாயே திறக்கல. ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஷ்மீர்ல ஆசிபானி ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டது. இதே மாதிரி பாலியல் சீண்டல் தான். அந்த குழந்தைக்கு கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தெருவில் பெரிய பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தினாங்க. இப்ப அந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாம் என்ன வேலை செய்துட்டு இருக்காங்க? ஏன் இந்த பாகுபாடு? ஒரே ஒரு காரணம் தாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணு கிறிஸ்டியன் அல்லது முஸ்லிமா இருக்க வேண்டும். பாதிப்பை ஏற்படுத்தவே இந்துக்காரனா இருக்கு. மணிப்பூர்ல நடந்தா கூட இங்க பண்ணுவாங்க. ஆனா தூத்துக்குடியில் நடந்தா இந்த தருமபுரி கன்னிமொழிக்கு தொகுதி அது வாயே திறக்கல.